ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப க்ரீமியான யம்மியான ஒரு ஒயிட் சாஸ் சிக்கன் பாஸ்தா ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நான் 1 கப் பாஸ்தா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்துட்டு அது நல்லா வேகணும். வேகிறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா உடனே நம்ம வந்து அதை வடிகட்டிடணும். தண்ணியிலே வைக்கக்கூடாது. அப்போவே நான் வடிகட்டி தண்ணி வேறு பாஸ்தா வேறு செப்பரேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு தண்ணி நம்ம சில் தண்ணி சேர்த்து அதை மறுபடியும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மைதாவோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கிளறி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து நான் ஃபஸ்ட்டு 1 கப் பால் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கிளறி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறமா திக்னஸ் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் வேணால் பால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து மறுபடியும் கொஞ்சம் நல்லா திக்காக இருந்தது சாஸு, அதனால் நான் மறுபடியும் ஒரு 1/2 கப்பு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மறுபடியும் கட்டி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது தான் நல்லது. நம்ம ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றிட்டோம்னா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் பேலன்ஸ் இருந்த பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். அப்போ வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டிருந்தேன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 200 ml பால் சேர்த்துருக்கேன் நான். அப்புறம் ஒரு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதி வந்தது நான் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கு நல்லா பொடியாக அறுத்து போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆனியனும் பொடியாக நான் சாப் பண்ணி போட்டிருக்கேன். 2 நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா சிக்கனோட பிரஸ்ட்டு பீஸ் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அதில் வந்து தேவையான அளவு பெப்பரும் சால்ட்டும் போட்டிருக்கேன். சால்ட் வந்து பாஸ்தாலேயும் சாஸ்லேயும் எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியிருக்கனால சிக்கனில் கொஞ்சமாக போட்டால் போதும். சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடறேன். ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அதில் நம்ம பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாம் மசாலா எல்லாம் ஒன்றானதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம கொஞ்சம் சாஸ் தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம சேர்த்து அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஸ்லைஸ் சீஸ் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போடலினாலும் நல்லாயிருக்கும், க்ரீமுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆனதுமே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.